வணக்கம். சாய் மீடியா செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெற்றோருள்ள மாணவர்களுக்கு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் கல்வி நிதி உதவியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழங்கினார். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி வழங்குதல், மரக்கன்றுகள் நடுதல், அன்னதானம் அளித்தல் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெற்றோர் மற்றும் உள்ள குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக ரூபாய் 75 லட்சம் கல்வி நிதியுதவி வழங்குவதற்கான துவக்க நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கல்வி நிதி உதவியை வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் எம்எல்ஏ, மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உணர்ந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை நிறுவன தலைவர் ராஜ மனோகரன் செய்திருந்தார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்தார். மங்கலம் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தனது பிறந்தநாளை வில்லியனூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். விழாவில் சபாநாயகர் எம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, MLAக்கள் AKD ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், KSP ரமேஷ், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், MLA முன்னாள் MLAக்கள் ஜெயபால், தமிழ்ச்செல்வன், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், மோகித் ரவிக்குமார், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜவஹர் அழகு, ஆனந்த பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் ரமேஷ், வீரமுத்து, அன்பு, கணபதி, வாசன், முரளிதரன், ரமேஷ், அருள்முத்து, கங்காதரன், கதிரேசன், சதீஷ், நடராஜன், பாஜக நிர்வாகிகள் சம்பத் பிரபு, மாநில NR மாணவர் அணி தலைவர் குகன், மங்கலம் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ், மோகன், எழில், ஐயனார், இளங்கோ, பிரபு மற்றும் பலர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக கனவாப்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், 1000 பெண்களுக்கு புடவை மற்றும் மதிய அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி காலாப்பட்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பாம்பு, பன்றி, நாய்கள் வகுப்பறையில் உலா வருவதால் மாணவ மாணவிகள் அதிர்ச்சியுடன் கல்வி கற்கின்றனர். புதுச்சேரியில் மிக முக்கிய அரசு கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரி விளங்கியது. இக்கல்லூரி தற்போது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அதன் பிறகுதான் துணைவேந்தர் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தரம் சரிந்தது. குறிப்பாக தரவரிசை பட்டியலில் சிறப்பிடம் பெற்று வந்த இக்கல்வி நிறுவனம் தற்போது மிகவும் சரிவில் உள்ளது. இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை தொடங்கி ஆய்வகம், கழிவறை, வகுப்பறை ஆகியவை மோசமான நிலையில் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளன. இது பற்றி மாணவ மாணவிகள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. பல்கலைக்கழக வளாகம் முழுக்க குப்பையால் குவிந்துள்ளன. பன்றிகள் வளாகத்தில் மேய்கின்றன. வகுப்புகள் நடக்கும் போதே நாய்கள் உலா வருகின்றன. வகுப்பறைக்குள் சர்வ சாதாரணமாக நுழைந்து செல்கின்றன. அதற்கும் மேலே வகுப்பறைக்குள் சர்வ சாதாரணமாக பாம்புகள் நடமாடுகின்றன. அதற்கு மேலே பல்கலைக்கழகத்தில் லேப் மிகவும் மோசமாக உள்ளது. நிதி ஒதுக்கியும் அதை சரி செய்வதில்லை என்கின்றனர். பயன்படுத்தவே முடியாத சூழலில் கழிவறைகள் இருக்கின்றன. தூய்மையை செய்யாததால் மாணவிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பல வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் நாங்களே படித்துதான் தேர்வுகளை சந்திக்கிறோம். மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை ஆளுநரும், முதல்வரும், கல்வி அமைச்சரும், கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் கண்டு கொள்வார்களா என்ற கேள்வி எழுப்புகின்றனர். லாஸ்பேட்டையில் சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் NR காங்கிரஸ் சார்பில் இலவச கணினி பயிற்சி வகுப்பு, தையல் பயிற்சி வகுப்பு, ஆங்கில பயிற்சி வகுப்புகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். NR காங்கிரஸ் பெரியக்கத்தின் 15ஆம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் சார்பாக இலவச கணினி பயிற்சி, தையல் பயிற்சி மற்றும் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்புகளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை மெயின் ரோடு பழைய லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிடத்தில் உள்ள ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையிலும் மேனாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் அவர்களின் முன்னிலையிலும் மக்கள் சேவைக்கு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் திரு VPS ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்போது NR காங்கிரஸ் மாநில மற்றும் அணி நிர்வாகிகள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலமில்லாத சேவை ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருகின்ற 22ஆம் தேதி மராத்தான் ஓட்டம் மற்றும் சைக்கிள் பயணம் நடத்த உள்ளதாக ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவன மாநில தலைவர் ராகவேந்திரன் கூறும்பொழுது, மனிதனையும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுதல், அனைவரையும் இறைவனாக பாவித்து சேவை செய்தல் என்பவைகளை அடித்தளமாக கொண்டு ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் உலகளாவிய அளவில் ஆன்மீக தொண்டுகளை செய்து வருகிறது.
இனம், மதம், மொழி, நாடு என்னும் வரையறைகளை கடந்து ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலமில்லாத சேவை இவற்றை பற்றி இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் மற்றும் FIT இந்தியாவுடன் இணைந்து மராத்தான் மற்றும் சைக்கிள் பயணத்தை நடத்துகிறது. புதுச்சேரியில் வருகின்ற 22ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்திலிருந்து நடைபெறும் மராத்தான் ஓட்டத்தில் 15 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்று தெரிவித்தனர். மராத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் பதிவு செய்யும் வகையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், கல்லூரிகள் மற்றும் வீதிகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும் அதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி தங்களை மராத்தான் ஓட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக டி-ஷர்ட், மெடல், காலை சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர்கள், நாடு முழுவதும் 60 இடங்களில் மராத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. அதில் 38வது இடமாக புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். பேட்டியின் போது ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவன நிர்வாகிகள், சத்யசாயி அறக்கட்டளை உறுப்பினர் கிஷோர், சென்னை மற்றும் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் உபேந்திரா சாய், மாநில சேவை ஒருங்கிணைப்பாளர் சர்வேஸ்வரன், சத்யசாய் நிறுவனங்கள் மாவட்ட தலைவர் மூர்த்தி ஆகியோர் உணர்ந்தனர். புதுச்சேரியில் LJK கட்சியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணைவு. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் வர்த்தக அணி தலைவர் ராகவ் அவர்களின் ஏற்பாட்டில் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளில் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த இணைவு நிகழ்வு ரெட்டியார்பாளையம் LJK அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு தலைவர் அவர்கள் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்வில் LJK கட்சியின் இணை பொருளாளர் அய்யூப் கான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உணர்ந்தனர். இளைஞர்கள் பெருமளவு இணைவு புதுச்சேரியில் LJK கட்சியின் வளர்ச்சிக்கும் எதிர்கால அரசியல் பயணத்திற்கும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி, GN பாளையம் கிராமங்களில் ரூபாய் 22 லட்சத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் GN பாளையம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் தலா ரூபாய் 11 லட்சம் என மொத்தம் ரூபாய் 22 லட்சம் செலவில் தட்டாஞ்சாவடி மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அமைந்துள்ள வளாகம் மற்றும் GN பாளையம் நீர் உந்து நிலைய வளாகம் என 2 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலித்திருத்தால்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் நலம் வேண்டி 1000 பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. திருபுவனை அருகே உள்ள கலித்திருத்தால்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளுள்ள கஜலட்சுமி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் கலித்திருத்தால்குப்பம் பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு, மஞ்சள், தாலிக்கயிறு, குங்குமம், எலுமிச்சம்பழம், தேங்காய், சிகப்பு, மஞ்சள் துணி உள்ளிட்ட பொருட்களை வைத்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். விளக்கு பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வான வேடிக்கையுடன் பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கஜலட்சுமி அம்மன் அருள்பாலிக்க புரோகிதர்கள் கஜலட்சுமி மந்திரங்கள் கூற பெண்கள் அந்த மந்திரத்தை பின்பற்றி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வளாகத்தில் பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் அப்பான் மற்றும் கல்வி தாளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகள் தொடங்கி வைத்தனர். மேலும் இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் தமிழ் தொண்டர் தொகை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 100 தமிழ் அறிஞர்களின் வாழ்க்கை குறிப்பும் தமிழ் தொண்டும் அடங்கிய தமிழ் தொண்டர் தொகை நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி நூலை வெளியிட்டு வாழ்த்தி பேசினார். முதல் நூலை புரட்சி கவிஞர் பாரதிதாசனாரின் மகள் வழி பேரன், பணிநிறைவு பெற்ற நூலகர் பாண்டியன் பெற்றுக்கொண்டார். புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் நிறுவனர் முனைவர் தமிழ் மாமணி உவேல் முருகன் நூல் ஆய்வு செய்தார். விழாவில் புதுவை தமிழ் சங்க செயலாளர் கல்வி செம்மல் சீனு மோகன்தாசு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழியல் துறை முதன்மையர் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பேராசிரியர்
முதுமுனைவர் அரங்கபாரி, தூயலூர்து அன்னை ஆண்கள் பள்ளி முதல்வர் அருள் தந்தை ஆல்வின் அன்பரசு, தமிழ் விரிவுரையாளர் நற்றமிழ் நாவரசி, பூங்குழலி பெருமாள், சென்னை SAB பிரிண்டர்ஸ் நாகதா லட்சுமணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். புதுச்சேரி அரசு கல்வித்துறை நல்லாசிரியர் விருது பெற்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் முனைவர் ராமலோர் ஏற்புரை நிகழ்த்தினார். நல்லாசிரியர் நற்றமிழ் நாவரசி, முனைவர் பூங்குழலி பெருமாள் சிறப்பாக நெறியாள்கள் செய்து இறுதியில் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சேன் தென்னிஸ் செய்திருந்தார். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.